எந்த கடையிலும் புஸ்கா இருக்காது. புஸ்கா எடுக்கிட்டு எத்தனை ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. வாங்க தேத்த, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான். என்னண்டோ இருக்கே என்னடி சாப்பாடு எப்பவும் போலதான். என்னைக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் சாம்பார் தான். என்னத்தே ஏத்தே குளிக்கல வைக்கலன்னு நினைக்காது. ஏத்தே நைட்டு பூரா அதிரசம் முறுக்கு சுட்டுட்டு சோர்ந்து போயிட்டோம்த்தே. இப்போத்தே விடியாமல் வந்தோம், விடிஞ்சுதே வீட்டுக்கு வந்தோம். செத்த விட இப்படின்னு சாஞ்சிட்டு அப்புறம் வீடு வாசலாம் அலசணும், இன்னும் பாத்திரம் மண்டமெல்லாம் விளக்கணும்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவசரமாக சமைச்சிட்டு சோத்தை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் குளிச்சு விட்டு அப்புறமா நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். விடிய அதிரசம் முறுக்கு சுட்டோம். உங்கள்கிட்ட எடுத்து போட விடுதலை ஆத்தா வேணாம் வேலை வெட்டியில் பார்க்குறதுல எண்ணெயில் பார்க்குறோம். 4 பேரை போல இருக்காது, 4 பல லட்சம் பேர் பார்க்குறாங்க. கண்ணு வெட்டுறதுலாம் இல்லத்தே சொல்லுவாங்கல்ல, கல்லடி விடாட்டாலும் கண்ணடி விடுமுண்டு. நம்ம எண்ணெயில் வேலை பார்க்குறோம், அதனால வேணாம் தென்னுங்க ஆத்தாவை எடுக்க விடுதலை. எல்லாத்தையும் எடுத்து போடுவோம். விடிய வேலை பார்க்குறோமா, அதில் வேறு சோர்ந்து போயிட்டோம். அப்படி தேத்தே ஓடி அங்கே இன்னைக்கு அவசரமாக வந்து விடிஞ்சதுக்கப்புறம் வந்து 8 மணி இருக்கும். நாங்கள் வரையில் என்ன 8 மணி இருக்குமாப்பு அவங்கெல்லாம் தூங்கி எந்திரிக்கல. அதுக்கப்புறம் டீயை போட்டு கொடுத்து பிள்ளைகளுக்கு எல்லா வேலையும் பார்த்துவிட்டு சோத்தை சமைச்சு இன்னும் சாப்பிட கூட இல்லத்தே. அப்படியே உங்களுக்கு சோத்தை காட்டிட்டு அதுக்கப்புறம் வீடு வாசலை அலசி விட்டுவிட்டு அப்புறம் குளிச்சு முழுகி சாமியை கும்பிட்டுவிட்டு அப்புறம் தேத்தே கொஞ்சம் ரெஸ்ட்டாக தூங்கணும். அப்புறம் தான் கொஞ்சம் தூங்கணும். வாங்கத்தே நம்ம உழைப்பு தான் உழைச்சிக்கிட்டு கிடக்கேன். என்னத்தையா வாங்க என்னைக்கும் போல் வெள்ளை சோறுத்தே. இதை பார்க்கவே ரேட் ஆயிடுச்சு. சீமாப்பா வந்துக்கிட்டு இருக்கேன். அதோட அவசரமாக ஆக்கினேன். என்னமோ வாங்க குடும்பம் கூட நடத்துவோம். ஓடி உழைச்சிக்கிட்டு கிடப்போம். கடவுள் அதுக்கான பலனை கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்ப்பேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு கட்டியான சாம்பார். இன்றைக்கி என்னமோ கட்டியாக வந்திருக்கா. ஒரு பருப்பு ரகந்தேன் பறக்கு. இன்னைக்கு நல்லா பார்த்தீங்களா சாம்பார் கட்டி வந்துருக்கு. காய் உடப்பு அவரைக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு சாம்பார்த்தேன். அப்புறம் உருளைக்கிழங்கு என்னைக்கு பொரிப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் வெண்டைக்காய் இருந்துச்சு. அந்த வெண்டைக்காயை அப்படியே பொரியல் பண்ணியிருக்கேன்ப்பா. இதே இன்றைக்கி சாப்பாடு. பிள்ளைய சாப்பிடட்டும். ஜீமா அப்பா வேலை விட்டு வந்துக்கிட்டு இருக்கோம்டாரு. இதேன் சமையல். இன்னும் பச்சை தண்ணி கூட பள்ளியில் விடலை. நானும் தான் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அப்புறமேத்தையும் குடிச்சு முழுகி நல்லபடியாக இருக்கணும். வெள்ளிக்கிழமை நல்ல மங்களகரமாக இருக்கணுன்றது ரைட்டு. ஆனால் நம்ம வேலை தான் தெய்வம். என்ன நம்ம தொழிலும் நம்ம பார்க்குற வேலையுமே தெய்வம். அப்படித்தான் நினச்சிக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு திருத்தேன். லைக்கு போடுங்கத்தே. என்னத்தே நான் சாப்பிட்றேன். என்னண்டோ வருது. இந்த நீ போய் சாப்பிடுப்போ.